ஹலோ மக்களே, வெல்கம் டு அசார் அண்ட் சுமி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னியோட வ்ளாகில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போயிட்டு ஸ்ட்ராபெரியை வந்து பிக் பண்ண போகிறோம். அதாவது ஸ்ட்ராபெரியை பறிக்க போகிறோம். ஸ்ட்ராபெரி மட்டும் இல்லை, அங்கே வந்து நிறைய பெரிஸ் அண்ட் ஃப்ளவர்ஸும் இருக்குது. முக்கியமாக சன்ஃப்ளவர் வந்து இருக்குன்னு போட்டிருக்காங்க. நானும் சன்ஃப்ளவரை வந்து நேரில் பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன். அதனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இங்கே யூகே வந்து நான் வந்து ஒரு 2 இயர்ஸ், நம்ம 2 சம்மர்ஸ் இருந்திருப்போமா, 2 சம்மர்ஸ், இந்த 2 சம்மருமே நான் வந்து அசார்ட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், என்னை வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்மரில் மட்டும்தான் வந்து அந்த ஃபார்ம் இருக்கும் இங்கே. பட் 2 இயர்ஸ் கழித்து இந்த தடவை எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதனால் எங்கள் பக்கத்து ஊருக்கு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இந்த வாட்டி ஸ்ட்ராபெரியை வந்து பறிக்க போகிறீங்க. வாங்க போகலாம். கைஸ், நம்ம இப்போ வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடத்தோட பேரை நான் காட்டுறேன். ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் இல்லை, டிக்கில் மட்டும்தான் எனக்கு தெரியும் இந்த ஏரியா. ஸோ அங்கே நம்ம இப்போ கார் பார்க்கில் நின்றுட்டுருக்கோம். நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம லீவ் டைமில் வந்தால் கூட இதை அக்கமடேட் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து ரொம்ப நிறையா ஸ்பேசஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இதை யூகேலேருந்து பார்க்குறீங்களா, கண்டிப்பாக இங்கே வாங்க. அப்படியே வந்து நம்ம இந்த கப்பை எடுத்துக்கலாம். உங்களுக்கு கப்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே பே பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து பறிக்க போகலாம். வாங்க. இங்கே பாரு, இது எல்லாமே வந்து பம்கின். ஸோ அக்டோபரில் வந்து அந்த ஹாலோவீன்காக வந்து போட்டிருக்காங்க. ஸோ அங்கேயே போட்டிருக்கு பாரு, பிக் யுவர் ஓன் பம்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பம்கின் பிக்கிங்கும் உண்டு அக்டோபரில். ஸோ லைக் மந்த் வைஸை வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஜூன் ஜூலையில் வந்து ஸ்ட்ராபெரி, ஆகஸ்டில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ், அப்புறம் அக்டோபரில் வந்து இந்த பம்கின்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துலையும் என்னென்ன பிக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேமிலியோடு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா வந்து இது ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், அந்த ஃபேமிலி டைம் மாதிரி. ஆக்சுவலாக பெரிய ஃபார்ம் போல இருக்குன்னா ரொம்ப தூரத்தில் தான் நிறைய பேர் வந்து என்னென்னமோ பறிச்சுன்னு இருக்காங்க பாருங்க. மழை பெய்யுது, ஆனாலும் நாங்கள் பிக் பண்ணுவோம்டா அப்படின்னு. ஆமாம், ஸ்ட்ராபெரிஸ் திஸ் வே. நம்ம வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கோம் ஸ்ட்ராபெரி பிக் பண்ணுறதுலேருந்து. பட் இங்கே வந்து அந்த ஸ்மெல்லு செமையாக வருது, அந்த ஸ்ட்ராபெரியோட ஸ்மெல்லு. அது மாதிரி கூட்டம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உள்ளே போ ஒரு ஊர் மாதிரி இருக்குது, போயினே தான் இருக்குது. அண்ட் இங்கே நிறைய ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி நிறைய பிக் பண்ணிட்டாங்க, அதனால் பின்னாடி போய் பிக் பண்ண சொல்கிறேன் இப்போது. ஆமாம், போர்டு போட்டிருக்காங்க அங்கே, உள்ளே போய் பிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஸ்ட்ராபெரிஸ்லாம் பறிச்சுட்டு வரும்போது, இந்த பேஸ்கெட்டில் எடுத்துகிட்டு வரும்போது கீழே விழுவிடலாம், அப்படியே கீழே கிடக்குது. அதுவே நிறைய இருக்குது வேஸ்ட். ஆமாம், வேஸ்டேஜும் நிறையா ஆகும் போல இருக்கு. உள்ளே போகும்போது காட்டுறாங்க எவ்வளோ பேர் பறிச்சுட்டு வராங்க பாருங்கள். குட்டி குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வராங்க. இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் போல் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம். குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து குழந்தைங்க கூட அந்த ஸ்ட்ராபெரியை பறிச்சுட்டு வெயிட் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஒரு ஜாலி போல் இருக்குது அவங்களுக்கு. திட்டிட்டு வருதுங்க பாருங்கள். அப்போ இருந்தும் சில பேர் எல்லாருமே வந்து பறிச்சுட்டு தான் இருக்காங்க. பறிச்சுட்டு கிளம்புறாங்க. எல்லாம் குட்டி வாண்டெல்லாம் எப்படி பறிச்சுட்டு ஓடுது பாருங்க. எல்லாம் ஒரு பக்கெட் வச்சுருக்குது. இது ஒரு நல்லா இருக்கு, படிக்கலாம். அதை சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிடலாம். அழுக்கா இருக்க மாதிரி இருக்குப்பா. சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஃபுல்லாக வாயில் போட்டேன். சூப்பராக இருக்கா? சூப்பராக. எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கிறாங்க. ஆமாம். ஸோ இப்போ வந்து இருக்கிறதெல்லாம் நம்ம படிப்போம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே தான் இருக்குது. கொஞ்சம் வந்து அழுக்காகவும் இருக்குது. நம்ம வீடு போய் கழுவணும் போல். ஏன்னா மழை வேற பெஞ்சிருக்கு. அதனால் இப்போ பறிப்போம். கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்ப்போமே. இப்போ பாரு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுதான் அது பாருங்க, இங்கே உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா, இதை வந்து எப்படி இருக்குன்னு காட்டு. உள்ள கொத்து 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 தான் இருக்குண்ணா. ஆமாம், இப்போ இதை வந்து நம்ம பறிக்கணும். இது இது அதெல்லாம் தான் பழுக்கும். இது உள்ள ஒன்று இருக்கு பாரு. இது சூப்பராக
இருக்கு பாரு. நல்லா இருக்கு. அதை ஒன்று சாப்பிட்றியா நீ? எப்படி சாப்பிட்றது? கொஞ்சம் உடச்சிக்கணும் மேலே போட்டு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பராக்கா? புளிக்கவே இல்லை. ஆமாம், அதான் புளிக்கவே இல்லை. நீ பறிக்கிறியா? இல்லை, கொஞ்சம் பெருசு பெருசாக பறிக்கணும். அது நல்லா டேஸ்ட் இருக்கு. நீ பறிக்கிறியா? உள்ளே போகணும் நான் பார்க்குறேன். வேணாம் 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 வேணாம். நடந்து போகிறப்ப வேற நம்ம நசிக்கிடுவோம் உங்களுக்கு. பேண்ட்லாம் எவ்வளோ அழுக்காயிடுச்சு பாரு. இட்ஸ் ஓகே, நம்ம வந்து உள்ள 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 போ. உள்ளே போகலாம். அப்படியே எல்லாரும் பறிச்சிடறாங்க. ஆனால் உள்ளே வந்து பெருசு பெருசாக இருக்கலாம். அசாரோட ஸ்ட்ராபெரி பிக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பாருங்க கைஸ். அதாவது இந்த காம்போட பறிக்கிறேன். கொஞ்சம் எடை கூடமா. அது ஐயோ ஐயோ கவலைங்க. எடுக்கணும் போல இருக்கு. அந்த காம்போட அசார் படிக்கிறாங்க எப்பயுமே. சரி, அந்த பக்கெட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணுற அளவுக்கு லைக் ஆல்மோஸ்ட் காட்டு. பக்கெட்டு, நம்மளோட பக்கெட்டு ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு. ஆமாம் ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம். இவ்வளோ திறந்து எங்கே பறிக்கிறதுனே தெரியல, ஒன்றும் புரியல. 5 minutes later. ஸோ கைஸ், இதுதான் நாங்கள் வந்து பிக் பண்ண ஸ்ட்ராபெரி. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் தான் எடை போடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சன்ஃப்ளவர் அந்த ஃபார்ம்குள்ளார போக போகிறோம். அங்கே நின்று சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கும் ஆசை இருக்கும், இதான் ஃபர்ஸ்ட் டைம் சன்ஃப்ளவர் பார்க்குறது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, வளர்ப்பாங்களா? அது எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஒரு ஸ்டம் நம்ம பறிச்சிக்கலாம் 1 பவுண்ட் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ ஒன்று மட்டும் நம்ம வீட்டுக்கு வேணால் எடுத்துகிட்டு போகலாம். தேனி பாரு எப்படி அதை சுற்றி வந்து எப்படி அந்த தேனி பாரு எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ அழகாக இதில் வந்து தேனிங்க உட்காருதுங்க, தேன் குடிக்கிறதுக்கு. அதில் கூட ஒன்று உட்காந்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. இங்கே நேரில் பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே இங்கேருந்து தூரத்தில் பார்க்குறப்ப. வீடியோவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து இப்போ போயிட்டு பிக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இது மொத்தமாக எங்களுக்கு வந்து 8.50 கிட்டத்தட்ட 9 பவுண்ட்ஸ் ஆச்சு. பட் தட்ஸ் ஃபைன். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்றதால நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கலை. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு டைமாக இருந்தது எங்கள் 2 பேருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இங்கே வந்து பின்னாடி ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் டீ குடிக்கணும் இல்லை கேக் சாப்பிடணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கேயே வந்து அதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல டைம், ஒரு பிக்னிக் மாதிரி வந்துட்டு நீங்களும் அந்த கிட்ஸ் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, இப்போ நாமளும் வந்து கிளம்பி போயிட்டோம் ஸ்ட்ராபெரியை வந்து பிக் பண்ணிவிட்டு. எனக்கு இன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லா போச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ராபெரி பிக் பண்ணுறது. நான் என்ன பண்ணுறது, லைக் இன்றைக்கி ஓகே இன்றைக்கி தான் டைம் இருக்குது, அதனால் இன்றைக்கி தான் போகணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஆல்சோ என்ன அப்படின்னா, இது வந்து ஜூலையில் மட்டும்தான் இருக்குன்றதால லைக் ஜூலை ஆல்மோஸ்ட் வந்து ஜூலை ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட் வீக் முடிஞ்சிருச்சு. அதனால தான் வந்து இழுத்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. கிட்ஸு அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, ஏன்னா முக்கால்வாசி இங்கே எல்லாருமே கிட்ஸு தான் கூப்பிட்டு வராங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து ரொம்ப நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க வந்து அது வந்து ஜாம் செய்கிறதுக்கோ இல்லை கடைக்கிட வச்சுருக்காங்களா எதுக்குன்னு தெரில, புட்டி புட்டியாக வாங்கிட்டு போகிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம கம்பேரிட்டிவ்லி சூப்பர் மார்க்கெட்ஸை விட வந்து இங்கே வந்து ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா 1 kg வந்து 4 pound 55 pence அப்படின்னு போட்டிருக்கு. நாங்கள் வந்து 150 கிராம்ஸே வந்து 2.5-3 pound. ஆமாம், அந்த மாதிரி வாங்குவோம். எங்களுக்கு 2 kg அரௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு கூட தெரியல. 2.5 இருக்கும் நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து 9 pound கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அந்த கடையில் வந்து இந்த ஸ்ட்ராபெரிஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வாங்காமல் இந்த
இந்த காய்கறிஸு வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி விஷயங்களும் வச்சுருக்காங்க. பட் நம்பி வாங்கலாம், லைக் ஏன்னா நம்ம ஃபார்ம் ஷாப் அப்படின்றதால இங்கே வந்து அவங்க லோக்கலி சோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் என்ன காற்று மழை அந்த மாதிரி இருந்துச்சு, நடுவில் மழை, வெயில் அடிக்கும்போது வந்தால் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் போல். அண்ட் ஆல்சோ இந்த சன்ஃப்ளவர் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஆக்சுவலாக சன்ஃப்ளவர் ஃபார்ம் கிடையாது, இது சன்ஃப்ளவர் சேல் பண்ணுற இடம் போல் இருக்கு. சன்ஃப்ளவர் வந்து கட் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு போயிடுறாங்க எல்லாரும். அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் லாவெண்டர் ஃபார்மும் கொஞ்சோண்டு இருக்குது. பட் ஆனால் லாவெண்டர் சீசன் இது இல்லை, அதனால் ஆகஸ்ட் அந்த சமயத்தில் நல்லா வளரும். அப்போ தான் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் லாவெண்டர் ஃபார்ம். அண்ட் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மறக்காமல் அந்த சிசர்ஸ் அதுக்குன்னே வச்சுருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்களாம் வந்து வருஷம் வருவாங்க போல. அதாவது குத்தலை முள்ளுகில்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஆனால் அந்த இலை வந்து லைட்டாக ஷார்ப்பாக இருக்கிறனால நம்ம நவுத்தும் போது போகும்போது வந்து லைட்டாக கிளிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து சிசர்ஸ் எடுத்து வந்தோம்னா நிறைய பேர் கட் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பேர் லைக் இங்கே அந்த ஒரிஜினல் பிரிட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து முக்கியமாக வந்து நிறைய பேர் சிசர்ஸ் வச்சுருந்தாங்க, அதுக்குன்னே கட் பண்ணுறதுக்கு அந்த எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அசாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் பட் நாங்கள் திரும்பி பார்த்தா அவங்களாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு டே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் வந்து இது நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் புதுசாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த விலாகை வந்து நம்மளும் முடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டேங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Azhar and Sumi. Azhar and Sumi. Bye.